வேதத்தில் வெளிப்படுத்தும் விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இப்ப யார் இரண்டாவது மரணத்துல போறா? சாத்தான் எப்படி அதிகாரம் பெற்றான்? மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்ததெல்லாம் மனிதனை வஞ்சித்ததன் மூலம் பெற்றுக்கொண்டான். மனிதனுக்கு கர்த்தர் என்னென்ன கொடுத்தார் நமக்கு தெரியாது. அந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட இருந்தது. அவனை வஞ்சித்து அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். இப்ப மனிதனுக்கு என்னென்னலாம் இருந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னா, ஒருத்தனுக்கு கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுத்தா அதை காத்துக்கொள்ளணும். தேவதூதனுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் அதுதான். ஒரு மேன்மையை கொடுத்தாரா, கர்த்தர் தங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாரா, ஒரு அழைப்பை கொடுத்தாரா, ஒரு ஊழியத்தை கொடுத்தாரா, தன்னுடைய மனதிலே ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுத்தாரா, காத்துக்கொள்ளணும். தலகால் புரியாம ஆடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது ரொம்ப ஆழமான பல காரியங்களை நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல முற்பட்டேன். அதில் முதல்ல நம்ம ஆரம்பித்தது வாயை திறந்து கொண்டு பின்னால் போகிற பாதாளம். மங்கின நிறமுள்ள குதிரையில் ஏறி இருந்த மரணம் என்ற தூதன் தேசங்களுக்குள்ளே போகும்போது இந்த பாதாளம் வாயை திறந்து கொண்டே பின்னால் போனதாம். பாதாளம் என்பது மரித்த மனித ஆத்துமாக்களை விழுங்கி கொள்ளுகிறது. அது வேகமாக போகும்போது தண்டிக்கப்பட்டவர்கள், அதில் மரித்தவர்களை பாதாளம் தனக்குள்ளே இழுத்து கொண்டே போகுது. அவ்வளோ வேகம் அது நடக்கிறது. பாதாளம் என்ற பதம் வந்தபோது பாதாளத்தை குறித்த பல விவரங்களை வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல முற்பட்டேன். பாதாளத்தை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக அதோட உயிர்த்தெழுதலை பற்றியும் நம்ம சொல்லணும். சொன்னால் தான் அதை உங்களால் விளங்கி கொள்ள முடியும். அதனால் நாம் உயிர்த்தெழுதலை பற்றியும் சில விவரங்களை நாம் அறிந்து கொண்டோம். அதில் பல பேருக்கு நிறைய காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம், விளங்கி கொண்டோம் சொல்கிறீங்க. சிலருக்கு சில காரியங்கள் எங்களுக்கு விளங்கி கொள்ள கடினமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பாதாளம் என்ற இடம் மரித்து போன மனித ஆத்துமாக்களை உயிர்த்தெழுகிற வரிசை வருகிற வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிற ஒரு இடம் அங்கே இருக்குது. பாதாளத்தில் நிறைய ஸ்தலங்கள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சேர்த்தா அதை பாதாளம் சொல்கிறாங்க. பாதாளத்தில் நிறைய இடங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பாக 4 விதமான இடங்களை கர்த்தர் வேதத்தில் நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். அதில் ஒரு இடம்தான் மரித்து போன மனித ஆவிகள். மனிதருடைய ஆவிகள் இருக்குது பாருங்கள், அவங்கெல்லாம் உயிர்த்தெழுகிற நாள் வரைக்கும், அவங்க உயிர்த்தெழுகிற நாள் வரைக்கும் அந்த இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மரித்த ஆவிகள், மனித ஆவிகள், நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். மனித ஆவிகள் பாதாளத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அந்த இடத்துக்கு பேர் ஹேட்ஸ் என்று சொல்லப்படுகிறது, ஷியோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் 2ஆக பிரிச்சிருக்கு. ஒன்று நல்லவங்களுக்கானது, இன்னொரு இடம் அயோக்கியத்தில் இருந்தவங்க, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவங்க, பொல்லாத மனிதர்களுக்கானது. பொல்லாத மனிதர்களுக்கான இடம் அவர்கள் மரித்து ஆத்துமாக்களாக ஆவியின் வடிவத்தில் இருக்கும்போதே தண்டனை ஆரம்பித்து விடுகிறது. இனி உயிர்த்தெழுந்த வருஷம் வரும்போது அவங்க உயிர்த்தெழுந்த சரீரத்தோட தண்டனை அனுபவிப்பாங்க. இன்னொரு இடத்துக்கு பேர் ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆபிரகாமின் மடி என்று சொல்லுகிற அந்த இடத்துல தேவனுக்குள்ளே மரித்த கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழ வேண்டிய நேரம் வரைக்கும் அங்கே தான் பத்திரமா வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது ஒரு இளைப்பாறும் ஸ்தலம் மாதிரி இருக்குது. நல்ல ஆறுதலும் சமாதானம் இருக்குது. அங்கே தண்டனையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது ஏன் ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்பட்டதுங்கிறது குறித்தும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆபிரகாம் தான் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். அதனால்
கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் முதல்ல அந்த இடத்துல ஆபிரகாம் மடி என்ற இடத்துல கொண்டு விடப்பட்டு தேற்றப்பட்டு அதன் பின்பு அவர்கள் உயிர்த்தெழுகிற நேரம் வரும்போது அவர்கள் தாங்கள் விட்டு வந்த ஸ்தூல சரீரத்தை உயிர்த்தெழுந்த சரீரமாக பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்குள்ளே போகிறாங்க. பரலோகத்துக்குள்ள இந்த உயிர்த்தெழுந்த சரீரம் இல்லாமல் யாரும் போக முடியாது. ஏன்னா இயேசு மனிதனாய் வெளிப்பட்டு உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு தான் அங்கே இருக்கிறார். அப்போ அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகள் மனிதர்கள். ஏன்னா இயேசு மனிதர்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ மனிதன் பரலோகத்துக்குள்ளே போகணும்னா இயேசு எப்படி இருக்கிறாரோ அதே ஃபார்மேட்டில் தான் அவன் உள்ளே போக முடியும். அதனால இந்த உயிர்த்தெழுதலை பற்றின வரிசைகளை நம்ம தியானித்தோம். இயேசு மரித்த பொழுது ஒரு உயிர்த்தெழுதல் நடந்தது. இயேசுவின் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், தேவனுக்குன்னு பெரிய காரியம் செய்தவர்கள், இரத்த சாட்சியாக மரித்தவர்கள், நிறைய தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள், கர்த்தருக்கு நெருக்கமாய் வாழ்ந்தவங்க, இவங்கெல்லாம் அவரவருடைய காலத்தில் மரித்து இந்த இடத்துல ஹேட்ஸ் என்று சொல்லுகிற பாதாளத்தில் இருக்கிற ஆபிரகாம் மடி என்ற இடத்துல கொண்டு போய் விடப்பட்டு அங்கே அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கூட சாமுவேலை எழுப்பின போது அவர் இளைப்பாறுதலிலிருந்து எந்திரிச்சு மேலே வருகிறார். அவர் பாதாளத்திலிருந்து மேலே ஏறி வந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அது பாதாளத்தில் இருக்கிற ஒரு இடம். அந்த மாதிரி இளைப்பாறுதலில் இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணால் அவர்களுக்கு கோபம் வரும். அது அவர்களுக்கு ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கும். அவர் இங்கே புறப்பட்டு வருகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசு மரித்த போது உடனே தேவாலயத்தின் திரைச்சலை ரெண்டாய் கிழிந்த அடுத்த வினாடி இந்த கல்லறைகள் திறக்கப்படுகிறது. அப்போ கல்லறைகளுக்குள்ளே வைக்கப்பட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மரித்த தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினவர்கள் நிறைய பேர், அவர்களுடைய சரீரம் உயிரோடு எழுந்து விட்டது. இயேசு மரித்த உடனே அந்த இரத்தம் பூமியில் சிந்தப்பட்ட உடனே இவர்களுடைய சரீரத்துக்குள்ளே உயிர் வந்து விட்டது. ஆனாலும் இயேசு கல்லறை விட்டு வெளியே வராததுனால இவர்களும் அந்த 3 நாளும் உயிரோட கல்லறைக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம வாசித்தோம். மத்தேயு சுவிசேஷத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் 27வது அதிகாரத்தில் இருக்குது. அவர்கள் உயிரோடு எழுந்து காத்திருந்தாங்க. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு இவர்களும், இயேசு கல்லறை விட்டு வந்த பிறகு இவர்களும் தங்களுடைய கல்லறை விட்டு வெளியே வந்தாங்க. இயேசு பரலோகத்துக்கு ஏறி போவதற்கு காத்திருந்தாங்க. ஏன்னா இயேசு போகிறதுக்கு முன்னால் யாரும் உள்ளே போக முடியாது. அப்போ இயேசு 40 நாட்கள் பூமியிலே தங்கியிருந்த போது அவர்கள் இந்த பூமியிலே ஆங்காங்கே அவர்கள் இருந்தார்கள், காணப்பட்டார்கள். அவங்க என்ன செஞ்சாங்கங்கிற விவரங்கள் நிறைய வேதத்தில் நமக்கு சொல்லப்படலை. இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அதே தருணத்தில் இவர்கள் தாங்கள் இருந்த இடங்களிலிருந்து அவர்களும் பரலோகத்துக்கு அவர்கள் எழுந்தருளி போனாங்க, அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இதை பற்றி விவரங்கள் நமக்கு சொல்லப்படலை. ஆனால் அப்படி தான் போயிருக்கணும். இல்லாட்டா அவங்க இப்போ வரைக்கும் இங்கே தானே இருக்கணும். அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்போ பரலோக ராஜ்யத்தில் இப்போ இயேசுவும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மரித்து உயிர்த்தவர்களும் உயிர்த்த சரீரத்தோடு அங்கே இருக்கிறாங்க. அப்போ ரெண்டாவது ஒரு உயிர்த்தெழுதல் நடக்குது. அது யாருக்கு நடக்குது? இயேசு முதல் கட்டமாக அவர் உயிர்த்தெழுந்து போன போது ஒரு கூட்டம் பேரை கொண்டு போயிட்டார்ல, அதுக்கு பின்வருகிற காலத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்து சுவிசேஷம் அறிவித்து சபை நடத்தி அல்லது தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி இரத்த சாட்சிகளாக மரித்து நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து காத்து கொண்டிருந்த பரிசுத்தவான்கள். இப்போ நிறைய பேர் இறந்துருப்பாங்கல்ல, இவங்களுடைய சரீரமெல்லாம் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவருடைய ஆத்துமாக்கள் கொண்டு போய் இந்த ஆபிரகாமின் மடி என்று சொல்லுகிற ஹேட்ஸ் என்ற இடத்துல விடப்படுகிறது. முதல் கட்டமாக உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் போன பிறகு அதற்கு பின் வருகிற காலத்தில் கர்த்தருக்குள்ளே மரிச்சவங்க ஒவ்வொருவரும் மரிக்க உடனே உயிர்த்தெழுந்து போயிட மாட்டாங்க. அந்த உயிர்த்தெழுகிற நேரம் வருகிற வரைக்கும் அவருடைய ஆத்துமாக்கள் இந்த ஆபிரகாமின் மடி என்று சொல்லுகிற இடத்துல தான் கொண்டு போய் விடப்படுகிறது. அவங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி காத்திருக்கிறாங்க. அங்கே எந்த போராட்டமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக சமாதானமாக ஒரு இளைப்பாறுதலில் அவங்க இருக்கிறாங்க. இளைப்பாறுதல்லாம் அப்படியே தூங்குறாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அங்கே பார்த்தீங்கன்னா லாசரு எல்லாம் முழித்து தான் இருந்தார். அது ஆனால் ஏன் இளைப்பாறுதல்னு சொல்கிறேன்னா, அங்கே பசி இல்லை, தாகம் இல்லை, ஓட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ரெஸ்ட்டு, அப்படியே அமைதியான ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய உயிர்த்தெழுதலின் நேரத்துக்காக காத்திருந்தாங்க. அடுத்த உயிர்த்தெழுதல் எப்போ நடக்குதுன்னா, இயேசு தாமே பிரதான தூதனுடைய எக்காள சத்தம் முழங்க மத்திய வானத்துக்கு திரும்ப வருகிறார்.
அந்த மத்திய வானத்துக்கு திரும்ப வர்ற நேரத்துக்கு ரகசிய வருகைன்னு சொல்கிறோம். இந்த ரகசிய வருகை வரும்போது ஒரு உயிர்த்தெழுதல் நடப்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதைத்தான் நம்ம 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் வாசித்தோம். அப்போது கல்லறையில் இருக்கிறவர் கல்லறைகள் திறக்கப்பட்டது, மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, அவர்கள் உயிர் தெழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்பொழுது நாமும் உயிரோடு இருக்கிறவர்களாகி நாமும் அவரை எதிர்கொண்டு போக புறப்பட்டோன்னு ஒரு பெரிய சம்பவத்தை குறித்து பவுல் நமக்கு சொல்லுகிறார். அப்போ அது வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் மரித்தவங்க எல்லாரும் அதற்கு பிறகு உயிரோடு இருக்கிற கொஞ்சம் பேர் இயேசு வரும்போது இந்த சரீரங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்த சரீரமாய் மாற்றப்படுகிறது. மரித்து போனவருடைய எலும்பு, மாம்சம், சதை எல்லாம் சேர்ந்து அவருடைய ஆவியும் உள்ளே பிரவேசித்து அவர்கள் கல்லறைகளை திறந்து கொண்டு வெளியே வர்றாங்க. இந்த உயிருள்ளவர்களாக இருக்கிறவங்க ஒரு இமைப்பொழுதிலே ஒரு மின்னல் அடிக்கிற நேரத்தில் சரீரம் எல்லாம் உயிர்த்தெழுந்த சரீரமாக மாற்றப்பட்டு இவர்களும் அவர்களும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இது ஒரு உயிர்த்தெழுதல். அடுத்த ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது. இப்போ இந்த காலத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், 7 வருஷம் பூமியில் கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மிருகத்தின் முத்திரையை போடுன்னு சொல்கிறான் ஒரு பக்கம், கர்த்தரை ஆராதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் ஒரு பக்கம், நிறைய இரத்த சாட்சிகள் விசுவாசிகளாக வாழ்வது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் கூட ஒரு கூட்டம் பேர் கர்த்தருக்குன்னு சாட்சி அனுப்பாங்க. நிறைய பேர் இரத்த சாட்சிகளாக அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய ஆளுமை எதிர்க்கிறதுனால இரத்த சாட்சிகளாக மரிப்பாங்க. அந்த காலகட்டத்தில் கொடுமையான காலகட்டம் இருக்கும். ஆனால் அதையும் மீறிக்கொண்டு தேவனுடைய ஜனங்கள் தங்கள் விசுவாசத்துக்காக உறுதியாக நிற்பாங்க, தண்டிக்கப்படுவாங்க. அப்போ நிறைய மரணங்கள் நடக்கும். நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம் இரத்த சாட்சிகளின் மரணம் என்று. அப்போ நிறைய அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தில் நிறைய நடக்கும். இவர்களெல்லாம் இப்போ எங்கே போவாங்க? இப்போ இறந்த உடனே பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? இல்லை. இவர்களுடைய ஆவி அடுத்த உயிர்த்தெழுதல் வருகிற வரைக்கும் அங்கே ஆபிரகாமின் மடி என்ற இடத்துல கொண்டு போய் விடப்படும். நல்லவங்களாக இருந்தால் அந்த நாட்களில் நிறைய சாதாரண ஜனங்களும் அந்த கொடிய உபத்திரவ நாட்களில் மரிப்பாங்க. அந்த ஆத்துமாக்கள் கொண்டு போய் அந்த அக்கினி எரிகிற இடத்துல கொண்டு போய் விடப்படும். நான் சொல்வது பரிசுத்தவான்கள். இவங்கெல்லாம் கொண்டு போய் விடப்படுவாங்க. 7 வருஷம் முடிவிலே இயேசு இறங்கி வருவார். இயேசு இப்போ வர்றதுக்கு பேர் பகிரங்க வருகை அல்லது 2ஆம் வருகை என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த 2ஆம் வருகைக்கு பிறகு இயேசு 2வது வருகையில் நிறைய காரியம் செய்கிறாரு. சாத்தானையும் அவருடைய தூதர்களையும் பிடிச்சு அவர்களை சிறைப்படுத்துகிறார், உலகத்தை பிடித்து கொள்ளுகிறார். அதில் 1000 வருடம் அரசாளுமை வைக்க போகிறார். இந்த இயேசு பிடிச்ச உடனே ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த 7 வருஷ உபத்திரவ காலங்களுக்குள்ளே மரித்து கர்த்தருடைய வருகைக்குன்னு காத்திருந்த ஆத்துமாக்கள் உயிர்த்தெழ ஆரம்பிக்கிறது. அது ஒரு பெரிய திரள் கூட்டம் இருக்குது. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலே இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவங்கெல்லாம் ஆட்டுக்குட்டியானவருக்கு சாட்சியாக வாழ்ந்தவர்கள், தேவ வசனத்திற்காக உயிரை கொடுத்தவர்கள், மிருகத்தின் இலக்கத்தையும் அவனுடைய முத்திரையும் தரிக்க மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியம் காண்பித்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே இவங்கெல்லாம் இந்த உபத்திரவ காலத்தில் வாழ்ந்தவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாக ஜீவித்தவர்கள் என்று அர்த்தமாகிறது. இவர்களையெல்லாம் விசாரித்து இவர்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பதற்கு ஒரு நியாய தீர்ப்பு அங்கே ஏற்பாடு செய்யப்படுது. நியாய தீர்ப்புனா அவங்க செஞ்ச குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்குற நியாய தீர்ப்பு அல்ல, அவர்கள் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற ஒரு நியாய தீர்ப்பு. அதுவும் நியாயமாய் சொல்லுகிற தீர்ப்பு. இப்போ இந்த தீர்ப்பை சொல்வதற்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ரகசிய வருகையில் அல்லது அதற்கு முந்தி இயேசு வந்தபோது, இயேசு உயிர்த்தெழுந்த போது உயிர்த்தெழுந்த ஒரு கூட்டம் இருக்காங்க. அதுக்கு பிறகு இயேசுனுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் திரும்ப இந்த நியாயாசனங்களில் உட்காருவாங்களாம். உட்கார்ந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்து அவனுடைய சாட்சியையும் அவனவன் கர்த்தருக்கு செய்த வைராக்கியமான கிரியைகளையும் பார்த்து அவர்களுக்கு பலன் அளிப்பாங்க. அப்படி பலன் பெற்றுக்கொண்ட எல்லாரும் சேர்ந்து இந்த பூமியை 1000 வருடம் அரசாளுமை செய்வாங்க. இந்த 1000 வருட அரசாளுமையில் 1000 வருடம்னா பாருங்கள், இந்த 1000 வருடம் இயேசு அரசாளுமை செய்வார். இவர்களெல்லாம் அவரோட கூட சேர்ந்து ஆளுமை செய்கிறாங்க. அந்த 1000 வருட அரசாட்சியில் மரணம் கிடையாது, பாடு கிடையாது, பலவீனம் கிடையாது. அதனால் 1000 வருஷத்தில் தலைமுறைகள் பெருகி கொண்டே வரும். கடற்கரை மணல் அத்தனையாக மனிதர்கள் பெருகிடுவாங்க. 30 வருஷம் என்பது ஒரு தலைமுறைன்னு சொல்லப்படுது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம காலத்தில் தலைமுறையில்
பிறப்பு விகிதம்னு ஒன்று இருக்குது, இறப்பு விகிதம்னு ஒன்று இருக்குது. சிலருக்கு 4 குழந்தை பிறக்கும், 5 குழந்தை பிறக்கும், அல்லது குழந்தையே பிறக்காமல் போயிடும். ஆனால் அந்த 1000 வருட அரசாட்சியில் எல்லாம் பரிபூர்ணமாக இருப்பாங்க. அதில் குழந்தை இல்லாதவங்களாம் இருக்கவே மாட்டாங்க. அவர்கள் எல்லாருக்கும் எந்த விதத்திலும் மரணம் என்பதே இல்லாமல் இருக்கும். ஏன்னா இயேசுனுடைய ஆட்சி நடக்கிறது 1000 வருடம். அந்த 1000 வருடமும் ஜனங்கள் திரளாக பலுகி பெருகுவாங்க. இப்போ மரணமே இல்லை, குழந்தை பிறந்துகிட்டே இருக்கும். நல்லா அவர்களுடைய எல்லா பிள்ளைகளும் திடகாத்திரமாக இருப்பாங்க. அப்படின்னு என்னாகும் பாருங்கள், 1000 வருஷத்தில் உலகம் முழுசும் கடற்கரை மணல் அத்தனையில் ஜனங்கள் நிறைந்துருவாங்க. இந்த 1000 வருஷம் முடிவிலே சாத்தான், கட்டப்பட்ட சாத்தான், அவனுடைய தூதர்களும் விடுதலையாக்கப்பட வேண்டும். அவன் உடனே கோபத்தோடு இதெல்லாம் வேதத்தில் போட்டிருக்கு. நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் பற்றி விளக்கமாக பார்ப்போம். நான் மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம ஏன்னா அடுத்த காரியத்துக்குள்ளே நம்ம போகணும். அந்த 1000 வருஷம் முடிவிலே கொஞ்ச காலம், அது எவ்வளோ நாள்னு போடலை, கொஞ்ச காலம் சாத்தான் விடுவிக்கப்படுவான். அந்த விடுவிக்கப்பட்ட உடனே இந்த 1000 வருஷ அரசாட்சியில் பலுகி பெருகி இருக்கிற ஜனக்கூட்டம் இருக்குது பாருங்கள், அவர்கள் நடுவில் அவர்களை வஞ்சிக்க ஆரம்பிப்பான். எப்படி இந்த உலகத்தில் ஜனங்களை வஞ்சித்தானோ அதே மாதிரி நிறைய பேரை வஞ்சிப்பான், ஏமாற்றுவான். ஏமாற்றி அவர்களை கர்த்தரை விட்டு வழி தப்ப பண்ணுவான், பாவம் செய்ய தூண்டுவான், பாவத்தை அவர்களுக்கு தண்ணீர் போல பருக கொடுப்பான். அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு அவர்கள் பின்வாங்கி போயிடுவாங்க. அப்போ கர்த்தர் அவர்களையும், சாத்தானுடைய பேச்சை கேட்டு வஞ்சிக்கப்பட்டவர்களையும் சாத்தானையும் மறுபடியும் அவர் முழுசாக பிடிச்சு அவர்களை நிரந்தரமாய் கட்டி போட்டு விடுகிறார். நிரந்தரமான தண்டனையில் அப்புறம் சாத்தான் கிடையாது. இந்த 1000 வருட அரசாட்சி காலத்தில் வஞ்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாருங்கள், கடைசி முடிவில் அந்த வஞ்சிக்கப்பட்டவர்களையும் சாத்தானையும் ஒன்று சேர பிடித்து 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் நிரந்தரமாக தள்ளிடுறார். இந்த 1000 வருடம் முடிவில் சாத்தான் கொஞ்ச காலம் விடுதலையாகி ஜனங்களை வஞ்சிக்கிறான் பாருங்க. அவன் யாரை வஞ்சிக்க முடியும் அப்படின்னா, பூமியிலே குடிமக்களாக இருந்து அந்த ஜனங்கள் அப்படி பலுகி பெருகி கர்த்தருடைய 1000 வருட அரசாளுமையில் ஜனமாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் பாதிக்க முடியும். இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தை பெற்று இயேசுடனே கூட ஆட்சியில் இருக்கிறாங்க பாருங்க. முதல்ல இயேசு உயிர்த்த போது உயிர்த்தவர்கள், இயேசுனுடைய ரகசிய வருகையிலே உயிர்த்தவர்கள், 7 வருஷம் முடிவிலே உயிர்த்தவர்கள், இவங்க எல்லாமே இந்த ஸ்தூல சரீரம் இல்லாமல் உயிர்த்த சரீரத்தை கொண்டு இயேசுவோடு இந்த உலகத்தில் ஆளுமை செய்கிறதுனால அவங்கள இந்த சாத்தான் வஞ்சிக்க முடியாது. வெகு ஜனமாய் பூமியிலே பலுகி பெருகி இருக்கிற இந்த 1000 வருஷத்தில் பெருகின சந்ததியில் தான் ஒரு திரள் கூட்டத்தை வஞ்சிச்சிருவான். இவங்களெல்லாம் மொத்தமாக பிடிச்சு கர்த்தர் அப்படியே சீல் பண்ணி முழுசும் நித்திய தண்டனையிலே கொண்டு வந்து விடுவதாக வேதம் நமக்கு ஒரு பெரிய தேவ திட்டத்தை காண்பிக்கிறது. அதனால தான் சொல்கிறது, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் யார் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். பாருங்கள், வேதத்தில் வெளிப்படுத்தும் விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான், இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இப்போ யார் 2வது மரணத்தில் போகிறா? சாத்தானும் 1000 வருட முடிவிலே அவனால் வஞ்சிக்கப்பட்ட மனிதர்களும் 2ஆம் மரணம் என்று சொல்லுகிற அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கு பெறுகிறார்கள் என்று வேதம் திட்டமாக சொல்லுது. அப்போ இவங்களை மறுபடியும் தொடவே முடியாது. நீங்கள் ஒரு தடவை உயிர்த்தெழுந்து போயிட்டீங்களா, உங்களை சாத்தான் தொட முடியாது. சாத்தான் உங்களை வஞ்சிக்க முடியாது, உங்கள் பக்கத்தில் நெருங்க முடியாது. சும்மா இருக்கிற ஆட்களை தான் அவன் தொட முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ பாதாளத்தில் ஒரு பகுதி, ஹேட்ஸ் என்று சொல்லுகிற பகுதியில், அதுலேயும் ஒரு பகுதி உயிர்த்தெழுவதற்காக காத்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, தேவனுக்குள்ளே மரிக்கிறவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி. அதிலே 2வது பகுதி இருக்குது. அந்த பகுதி உயிர்த்தெழுவாங்க. அவர்கள் தண்டனைக்காக உயிர்த்தெழ போகிறவங்க. உலகத்தில் வாழ்ந்த பொழுதே அவர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் போகப்பிரியராயும் இச்சை நிறைந்தவர்களாம், பாவம் செய்கிறவங்களா, கொலை செய்கிறவங்களா, ரத்தம் சிந்துறவங்களா, அப்படிலாம் இருந்தாங்கல்ல. அவங்களுடைய ஆவியும் அங்கே ப்ரிசர்வ் பண்ணப்படுது. ஆனால் அப்போவே அங்கே தண்டனை இருக்குது. இந்த 2 இடத்துக்கும் நடுவில் ஒரு பெரும் பிளவு இருக்கிறதாக ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவம் வரும்போது இயேசு நமக்கு தெளிவாக சுட்டி காண்பித்தார். லூக்காசு விசேஷம் 16வது அதிகாரத்தில். இதெல்லாம் மனித ஆவிகள் இருக்கிற இடம். இந்த இடத்துக்கு பேர் தான் ஹேட்ஸ் என்று சொல்லப்படுது. அதில் 2 இடம் இருக்குது, மறுபடியும் ஞாபகத்தில் வச்சுங்க. 2வது ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு பேர் டார்டாரஸ் என்பது.
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டார்டாரஸ் என்ற இடம் இது விழுந்து போன தேவ தூதர்களில் சிலரை சங்கிலியினாலே கட்டி வைத்திருக்கிறார். இவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், சாத்தான் கர்த்தருக்கு விரோதமாக பரலோகத்திலே கலகம் பண்ணி உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், என் சிங்காசனத்தை அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்துவேன் என்று சொல்லி சவால் விட்ட போது அவனை கூட சேர்ந்த ஒரு பெருந்திரள் கூட்டம் தூதர்கள் அவங்களும் கலகம் பண்ணாங்க. எங்கே? பரலோகத்தில். அப்போது கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை கீழே விழத்தள்ளினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து வெட்டத் தள்ளப்பட்டாயே, உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன்னுடைய இருதயத்திலே சொன்னாயே என்று எழுதியிருக்கு. அது ஒரு பெரிய ஒரு கலவரம் நடந்தது. அந்த நேரத்தில் பரலோகத்தில் இந்த சம்பவம் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்களும் இதை அறிந்திருப்பீர்கள். அங்கே பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இருக்கிறார், அவருக்கு பிரதான தூதர்கள் என்று ஒரு 3 தூதர்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை இன்னும் கூட இருக்கலாம், 7 தூதர் கூட இருக்கலாம். நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுல 3 தூதர். ஒருவர் பேர் மிகாவேல், இன்னொருத்தருக்கு பேர் இந்த கேப்ரியல் என்பது, நடுவில் ஒரு தூதன், அவனுக்கு பேர் லூசிஃபர் என்பது. இந்த லூசிஃபர் என்பது தேவனை ஆராதிக்கிற ஆராதனை கூடங்களுக்கு அவன்தான் தலைவன். அவன் தேவனை துதிப்பதும் ஆராதிப்பதும் அவனுடைய வேலை. அவனுக்கு கீழே நிறைய ஒரு பெருந்திரள் கூட்டம் தூதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இவன் சொல்லுகிற வேலை செய்து தேவனை துதிக்கிற பணியை செஞ்சு வந்தாங்க. திடீரென்று அவனுடைய மனதுக்குள்ள ஒரு மேட்டிமை தோன்றி, ஏன் நான் அவரை துதித்து கொண்டிருக்கணும், நானே இதே போல் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன், நான் அதன் மேலே அதிகாரியாக வீற்றிருப்பேன், அந்த சிங்காசனத்தை தேவனுடைய இந்த சிங்காசனத்தை விட மேலே உயர்த்துவேன் என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். அப்போது வானத்தில் ஒரு பெரிய யுத்தம் வருது. அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அவனுக்கு கீழே இருக்கிற நிறைய தேவ தூதர்கள், ஆமாம் நீ சொல்வது உண்மைதான், நாம் நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு அவனை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. இவர்கள் எல்லாம் சேர்ந்து வானத்தில் கலகத்தை உண்டு பண்ணின போது கர்த்தர் தம்முடைய கோபாக்கினால் அவர்களுடைய எல்லா அதிகாரங்களையும் பறித்து அவர்களை கீழே தள்ளினார். அவர்கள் பூமியில் வந்து விழுந்ததாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கீழே விழுந்தாங்க, பூமியில் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனால் அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டால், சாத்தான் விழுந்த போது, லூசிஃபர் விழுந்த போது அவனோடு கூட சேர்ந்து விழுந்தவங்க. இப்போ லூசிஃபர் எழுந்து தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து நிறைய ஜனங்களை வஞ்சித்து மனிதர்களுக்கு கொடுத்த பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் அவன் சுதந்திரித்து கொண்டதுனால இன்னைக்கு அவனோடு கூட சேர்ந்து விழுந்த நிறைய தேவதூதர்களோடு வானமண்டலங்களில் ஒரு பெரிய ராஜ்யத்தை அமைச்சிருக்கிறான். அதைத்தான் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை என்று சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் கொஞ்சம் பேர் அப்படி விட்டு வச்சிருக்கிறான். அந்த ஆவிகளெல்லாம் அந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கின்றன. அந்த ஆவிகளுக்கு பேர் பிரபஞ்சத்தின் ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர்களின் நிருபம் 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், பிரபஞ்சத்தின் ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகள், இந்த உலகத்தின் ஆவிகள். அப்போ இந்த ஆவிகள் எல்லாம் சாத்தான் விழுந்த பீரியடில் விழுந்தவைகள். அவங்கெல்லாம் சாத்தான் அதிகாரம் பெற்ற போது, சாத்தான் எப்படி அதிகாரம் பெற்றான்? மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்ததெல்லாம் மனிதனை வஞ்சித்ததன் மூலம் பெற்றுக்கொண்டான். மனிதனுக்கு கர்த்தர் என்னென்ன கொடுத்தார் நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட இருந்தது. அவனை வஞ்சித்து அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். இப்போ மனிதனுக்கு என்னென்னலாம் இருந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்னா, சாத்தான் கையில் இப்போ என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. ஏன்னா சாத்தானை கர்த்தர் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு உருவிட்டு தான் அவனை கீழே தள்ளினார். மிதிக்கப்பட்ட பிரேதம் போல் அவன் விழுந்து கிடந்தான் என்று தான் வேதத்தில் எழுதியிருக்கு. இன்னைக்கு சாத்தான் கையில் என்னென்ன அதிகாரம், பவரு, என்னென்ன விதமான சக்தி, ஆற்றல் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதைத்தான் மனிதர்களை வஞ்சித்து எடுத்துக்கொண்டான். தான் எடுத்துக்கொண்டதை வைத்து தன்னோடு கூட சேர்ந்து விழுந்த தூதர்களை எல்லாம் அதனால் நிரப்பி அவங்களெல்லாம் வச்சு ஒரு ராஜ்யம் மாதிரி வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் வானமண்டலத்தில் குடியிருக்கிறாங்க. அவர்கள் பிரபஞ்சத்தின் ஆவிகள்னு சொல்லி ஒரு குரூப்பு உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் இங்கும் அங்குமாக ஆளுமை, ஆட்சி பீடம் போன்ற இடங்களிலெல்லாம் அவைகளுடைய கிரியைகளை நம்மால் தெளிவாக பார்க்க முடியுது. இதுதான் வானத்திலிருந்து விழுந்து போன ஆவி. இந்த ஆவிகளில் இதை தாண்டி தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்கள் ஸ்தானத்தை இழந்த இன்னொரு கூட்டம் தேவதூதர்கள். அப்போ தேவதூதர்களையும் பல சந்தர்ப்பங்களில் விழுகை உண்டாகிறது. இது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில்
அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை விட்டு அவர்கள் தங்களுடைய இச்சைப்படி இஷ்டப்படி நடந்து ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் ஸ்தானங்களை விட்ட தூதர்களை கர்த்தர் சங்கிலினால் கட்டி அவங்கள இந்த இடத்துல தண்டனை காலம் வருகிற வரைக்கும். ஏன்னா எப்படி பரலோகத்துக்குள்ளே ஒரு மனிதன் போகணுன்னா முதல்ல அதற்குள்ளே இயேசு போகணுமோ, அதே போல் அக்னியும் கந்தகம் எரிகிற 2வது மரணம் அதில் போகணும்னா முதல்ல சாத்தான் உள்ளே போகணும். அவன் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டு. அவன் போன பிறகு தான் அந்த தண்டனைக்கு வைக்கப்பட்டிருக்கிற மற்றவர்கள் அங்கே போக முடியும். நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். பரலோகத்துக்கு போகிறவங்க ஒரு கூட்டம், இயேசு முதல்ல பரலோகத்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகு தான் மற்றவங்க நுழைய முடியும். இங்கே கீழே 2வது மரணம் என்ற ஒரு இடம், அது அக்னியும் கந்தகம் எரிகிற ஒரு பெரிய இடம். அதற்குள்ளே முதல்ல போகிறது அந்தி கிறிஸ்துவும் அவனை பின்பற்றுகிறவர்களும் சாத்தானும். இவங்க முதல்ல போன பிறகு தான் மற்றவர்கள் அந்த தண்டனைக்குள்ளே போக முடியும். அது வரைக்கும் இவங்களும் இந்த அறைகளிலே, இந்த டார்டாரஸ் என்கிற அந்த இடத்துல அவர்களும் அங்கே சங்கிலிலே கட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்போ முதல்ல நம்ம பார்த்த அந்த இடம் ஆபிரகாமின் மடி என்பதாக இருக்கட்டும், பாதாளம் என்று சொல்லப்பட்ட ஹேட்ஸ் என்ற இடமா இருக்கட்டும், அந்த இடத்துல இருந்தெல்லாம் மனித ஆவிகள். இப்போ நம்ம பார்க்குற இந்த டார்டாரஸ் என்கிற இந்த இடம் தேவ தூதர்களின் ஆவிகள். எவ்வளவு தூதர்கள் என்று நமக்கு தெரியாது. இவர்களெல்லாம் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய ஸ்தானத்தை இழந்தவர்கள். அவர்கள் அந்த விழுந்த தூதர்னு சொன்னோன்னே நீங்கள் உடனே அந்த தூதருக்கு போயிடக்கூடாது. அவங்க இல்லை, அதுக்கப்புறம் தங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் வேலை செய்யாமல் அந்த மேன்மையை காத்துக்கொள்ளாமல் இப்படியே சுற்றுவான் போல இருக்க ஒரு குரூப்பு. அந்த மாதிரி இருந்தவர்களை, விழுந்து போனவர்களை சங்கிலியிலே கட்டி வைத்திருக்கிறதாக யூதாவின் புஸ்தகம் 6வது வசனம் 7வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த அறையில் அவங்க தான் இருக்கிறாங்க. இது பாதாளத்தில் 2வது ஸ்தானம், 2வது இடம். இந்த இடத்துக்கு பேர் உங்களுக்கு தெரியும், டார்டாரஸ் என்பது. அது என்ன சொல்லுது வாசிக்கலாம் பாருங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், ஒருத்தனுக்கு கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுத்தா அதை காத்து கொள்ளணும். தேவதூதனுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் அதுதான். ஒரு மேன்மையை கொடுத்தாரா, கர்த்தர் தங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாரா, ஒரு அழைப்பை கொடுத்தாரா, ஒரு ஊழியத்தை கொடுத்தாரா, தன்னுடைய மனதிலே ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுத்தாரா, காத்து கொள்ளணும். தலகால் புரியாமல் ஆடக்கூடாது. ஆண்டவர் என்னை நம்பிவிட்டார், என் கையில் கொடுத்துட்டார்னு சொல்லி மேட்டிமை கொண்டு அந்த இடத்தை இழந்துடக்கூடாது. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், அப்போ கர்த்தர் கொடுக்கிற மேன்மையை காத்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியமானது. அதை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட, அதை காத்து கொள்ளலன்னொன்னே அவங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த இடம் இருக்குது பாருங்கள், ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு, இந்த கடைசி நியாய தீர்ப்பு வருதில்ல, அந்த நியாய தீர்ப்பில் தான் சாத்தானும் அவனுடைய தூதர்களையும் நியாயம் தீர்த்து கர்த்தர் 2வது மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவார்கள். அவங்களுக்கு தான் அந்த இடம் புதுசாக அப்போ தான் ஓப்பன் பண்ணும். அவங்க அந்த புதியதாக ஒரு இடம், ஒரு தண்டனை களத்தை கர்த்தர் அப்போ தான் ஆரம்பிக்கிறார். அதில் போகிற முதல் பலன் என்பவன் சாத்தானும் அந்தி கிறிஸ்துவும் அவனை பின்பற்றின கள்ள தீர்க்கதரிசியும். அதை தொடர்ந்து இந்த தூதர்கள் எல்லாம் அங்கே போயிடுறாங்க. அதுதான் அங்கே போட்டிருக்கு பாருங்க. மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அந்த நாள் வருகிற வரைக்கும், அந்த தண்டனைக்கான நியாய தீர்ப்பு கொடுக்கிற வரைக்கும் அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார். சிறைச்சாலையில் பாருங்க, ஒரு தூக்கு தண்டனை பெற்ற கைதியை தண்டனை கொடுத்தாச்சுன்னு சொல்லி நீதிபதி இவருக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொன்னோன்னே கொண்டு போய் அவரை தூக்கில் போட்டுற மாட்டாங்க. அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்கு என்னைக்கு, எந்த தேதி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அது வரைக்கும் ஒரு அறையிலே அடைத்து வைத்திருப்பார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, தூக்கு தண்டனை போட்ட உடனே கொண்டு போட்டுருவாங்களா? இல்லை, அந்த தண்டனை அங்கே கொடுக்கப்பட்ட பிறகு அவர்களை கொண்டு போய் அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த நாள் வரைக்கும். அதே மாதிரி தான் இங்கே இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த நியாய தீர்ப்பின் நாள் தண்டனை வருகிற வரைக்கும் இவங்களெல்லாம் பிடிச்சி சங்கிலியில் கட்டி, ஏன்னா அவர்கள் தங்கள் ஆதிமேன்மையை காத்து கொள்ளாதவர்கள், இப்போ செயல்படவே முடியாதவங்களை சங்கிலியில் போட்டு அவங்கள குண்டு கட்டாக கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்தகாரம்னா இருள். அப்போ இந்த டார்டாரஸ் என்கிற இடம் இருள் நிறைந்தது. இருள் என்றால் கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத இருள். அப்படிப்பட்ட கொடிய இருளில் இவர்களெல்லாம் சங்கிலிலே கட்டப்பட்டிருக்கிறாங்க. இவங்க மாத்திரம் இல்லையா, இவங்களோட சேர்ந்து வேற ஒரு குரூப் இருக்குது. யார் பாருங்க,
7வது வசனத்தில் சொல்லுது, அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைவதற்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மாதிரியே சோதோம் கொமோரா பட்டணத்தை சேர்ந்தவங்க தன் மன விருப்பத்தின்படி வாழ்ந்து தங்களுடைய மேன்மையை காத்து கொள்ளாமல் கர்த்தருக்கு விரோதமான கிரியைகளை செஞ்சவங்க. அவங்கள பின்பற்றி பக்கத்தில் இருந்த பட்டணங்கள், சோதோம் கொமோரா மாத்திரம் இல்லையா, அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி அது மாதிரியே வாழ்ந்த மற்ற பட்டணத்தார்களும் பிடிக்கப்பட்டு, சோதோம் கொமோரா அழிக்கப்பட்ட காலத்தில் அவர்கள் அங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டு பிடிக்கப்பட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து திருஷ்டாந்தமாக இவங்களையும் கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த டார்டாரஸ் என்கிற இடத்துல யார் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தா, அங்கே ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்கள் ஸ்தானத்தை இழந்து போன தேவ தூதர்கள். அதில் என்னென்ன தூதன் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அவருடைய கிரியெல்லாம் இப்போ எதுவும் வந்து வெளியே நடக்காது. அவங்களெல்லாம் கட்டி உள்ள நியாயத்தீர்ப்புக்கு வச்சுருக்காங்க. பயத்தோடு இங்கே காத்திருக்கிறாங்க. சோதோம் கொமோரா பட்டணத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவர்கள், அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றின மற்ற பட்டணத்தார், இவர்களெல்லாம் அங்கே கட்டப்பட்ட நிலையிலே உள்ள வைக்கப்பட்டிருக்கிறாங்க என்று வேதம் சொல்லுது. இதே காரியத்தை 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் பேதுருவும் உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்கிறாரு, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக, இன்னும் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கல, அது வரைக்கும் அவங்கள அங்கே கட்டி பத்திரமா வச்சிருக்கிறாங்க, ஒப்பு கொடுத்து என்று எழுதியிருக்கு. அப்போ நாம் 2வதாக பார்க்கிற டார்டாரஸ் என்கிற இந்த இடம் விசேஷமாக தேவ தூதர்களுக்கு தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் கர்த்தருடைய அழைப்பை இழந்து போய் தங்கள் ஸ்தானத்தை விட்டு விட்டவர்களை சங்கிலிலே கட்டி உள்ள வச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி மனித ஆத்துமாக்கள் என்ற பேரில் சோதோம் கொமோரா காலத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனையினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள், அதெல்லாம் மனுஷாவியாக இருந்தால் கூட அவங்களையும் இந்த தூதர்களோட கூட சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் எல்லாருக்கும் 2வது மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடல் தான் என்பது ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டாச்சு. கடைசியில் என்ன செய்வாங்க, நியாய தீர்ப்பு நாளில் கொண்டு வந்து அந்த தண்டனை உறுதிப்படுத்தி அவங்கள 2வது மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடை வச்சுருவாங்க. அதுதான் இந்த இடம். 3வது இடம் பார்க்குறோம், அக்னி கடல். அக்னி கடல் அந்த இடம் பார்த்தீங்கன்னா, பேரை சொல்லும்போதே நமக்கு அக்னி கடல் என்ற வார்த்தையை பயங்கரத்தை தருகிறது. கடல் பார்க்குறதுக்கே தண்ணீரில் இருக்கிற கடலே பயங்கரமாக நமக்கு இருக்குது. அப்போ அக்னி கடல் எப்படி இருக்கும் அதை பாருங்கள். அந்த அக்னி கடலுக்கு பேர் கெஹன்னான் என்று சொல்லப்படுகிறது. அது கடல் மாதிரி இருக்குமா, ஆனால் தீ. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், தண்ணீர் நிறைந்த கடலே பயங்கரமாக இருக்குது. நமக்கு உள்ளே விழுந்தால் தப்பிக்க முடியாது, பிடிப்பதற்கு பிடிமானம் கிடைக்காது, உள்ளே இழுத்து கொண்டே இருக்கும். ஆனால் இது நெருப்பு கடல் மாதிரி, அந்த நெருப்பு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்குமா இந்த கெஹன்னான் என்ற இடத்துல. இது யாருக்கான இடம் பாருங்க, இது ஒரு தண்டனைக்கான இடம். இதில் முதலாவது பிரவேசிக்க போவது அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட சேர்ந்த கள்ள தீர்க்கதரிசியும் அவனை ஏற்றுக்கொண்டவர்களும். அப்போ இந்த அக்னி கடல் இப்போ அந்த பாதாளத்தில் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் யாரும் அதுக்குள்ளே நுழையலை. அந்த இடம் ஆனால் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த இடம் யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுனா, அந்தி கிறிஸ்துவுக்கும் அவனை பின்பற்றுகிற பல மனிதர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நியாயத்தீர்ப்பு தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு டார்டாரஸ் என்கிற இடத்துல இருக்கவங்களும் இந்த அக்னி கடலுக்கு போயிடுவாங்க. அந்த இடம் இப்போ இருக்குது. ஆனால் அது அந்தி கிறிஸ்து போன பிறகு தான் மற்றவர்கள் அதற்குள்ளே போவாங்க. அது அந்த மிருகம் பிடிக்கப்படும் போது இந்த சம்பவம் சம்பவிப்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லியிருக்கு. அந்த வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்து விடுகிறேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களினால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். இயேசுனுடைய 2வது வருகையில் இருவரும் கந்தகமும் அக்னியும் எரிகிற அக்னி கடலில் உயிரோடு தள்ளப்பட்டாங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் அவங்க மனுஷ மாதிரி தானே இருக்கிறாங்க. அவங்கள உயிரோடு பிடிச்சி அவங்க தான் முதல் பலன் அந்த அக்னி கடலில் தள்ளுறாங்க. அதை ஒட்டி அவனை பின்பற்றினவர்கள், அவன் முத்திரையை தரித்து கொண்டவர்கள்,
இந்த டார்டாரஸ் என்கிற இடத்துல இந்த தேவ தூதர்கள், அப்புறம் அதற்குள்ளே வைக்கப்பட்ட சோதோம் கொமோரா மற்றும் அதை சுற்றி இந்த பட்டணத்தைச் சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாம் கொண்டு போய் இந்த அக்னி கந்தகம் எரிகிற அக்னி கடலில் போடப்படுறாங்க. இந்த ஒரு இடமும் பாதாளத்தில் 3வது இடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நமக்கு அதிக நேரமாகிவிட்டது. நாம் அடுத்த முறை சந்திக்கும் போது அடுத்த இடத்தை பற்றியும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா பாதாளத்தை குறித்த உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். பாதாளம் பின்னால் போச்சுன்னா பாதாளத்தில் ஏன் போகிறது, அதில் என்னென்ன கிரியைகள் நடக்கிறது என்பதை நம்ம ஓரளவு தெரிந்து கொள்ளணும். நம்ம சொல்வது கூட ஓரளவு யூகித்து வேத வசனத்தின் அடிப்படையில் அனுமானமாய் பேசுகிறது தான். ஆனால் உண்மையை நீங்கள் பார்க்கும்போது நேராக நம்ம ஒருவேளை பார்க்க நேரிட்டால் அது இன்னும் அதிக பல மடங்கு பயங்கரம் நிறைந்ததாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லப்பட்டதை வச்சு நம்ம அனுமானித்து தீர்மானித்து தான் காரியங்களை சொல்லுகிறோம். இதில் முன்ன பின்ன பல விஷயங்கள் இருக்கலாம். தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய வருகையிலே நீங்கள் காணப்படும்படி உங்களை ஆயத்தப்படுத்தணும். எந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட தண்டனைகளில் மாத்திரம் நாம் யாரும் ஒருவரும் போயிடக்கூடாது. அதனால்தான் கர்த்தர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். தம்முடைய ஊழியர்களை உங்களுக்கு சொல்லும்படி அனுப்பியிருக்கிறார். கர்த்தர் வருகிறார். சந்திக்க ஆயத்தப்படுங்கள். ஆமென்.